இன்னைக்கு என்ன விசேஷம்? ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர் அவங்களுடைய திருக்கல்யாணம் தான் இன்னைக்கு காலையில எழுந்து வீடு வாசல் எல்லாமே நல்லபடியா தொடச்சாச்சு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எங்க வீட்டுல இருக்க மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கும் நான் எப்படி திருமண வைபோகம் பண்ணினேன் எளிமையா அப்படிங்கிறத காட்ட போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய ஆன்மீக தகவல் சொன்னாலுமே நம்ம பாத்தீங்கன்னா வெறும் விளாக் மட்டும் போட்டு இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படிங்கிறது இல்லை. இந்த விசேஷம் எதுக்காக வருது, நம்மளால இன்னைக்கு செய்ய முடியாட்டியும் இன்னொரு நாள் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். அதனாலதான் நமக்கு சப்ஸ்கிரைபரும் நல்லா ஏறிட்டே போறாங்க. ஸோ நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு எங்க வீட்டுல இருக்க மீனாட்சி அம்மன் இவங்க தான் வெண்ணிற பட்டுல அழகா கிளியோட ரொம்ப ஒரு கம்பீரமா மதுரையாலும் பட்டத்தரசி அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா பங்குனி உத்தரம் அப்படிங்கறதான் பாத்தீங்கன்னா தெய்வங்களுக்கு உரிய அந்த திருக்கல்யாணம் நிறைய நடந்தது. இது சித்திரை திருவிழா, அந்த திருவிழா அன்னைக்கு திருக்கல்யாணம் செய்வாங்க விமர்சையா மதுரையில. நம்மளுடைய மதுரை ஆளும் அரசாட்சி நம்மளுடைய மீனாட்சி பாத்தீங்கன்னா சொக்கநாதரை அவங்க பிறக்கும் போதே 3 தனங்களோட பிறந்தாங்க. அதாவது 3 மார்பகங்களோட பிறந்தாங்க. அப்படி பிறக்கும் போது யார் அவங்கள கட்டிக்க போற மணாலனை எப்ப சந்திக்கிறாங்களோ அப்ப ஒரு மார்பகம் மறைஞ்சிரும் அப்படிங்கிறதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். ஸோ பாத்தீங்கன்னா சிவபெருமான பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மார்பகம் மறைஞ்சது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நாளும் குறிக்கப்பட்டது திருமணத்துக்கு. திருமண வைபோகம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா எப்பவுமே சிவபெருமான் பாத்தீங்கன்னா சடாமுடியோடையும் புலித்தோடும் இருக்கக்கூடியவர். மாப்பிள்ளை தோரணையோட பாத்தீங்கன்னா மதுரைக்கு பெண் பார்க்க பெண்ணை அழைத்து செல்றதுக்காக திருமணம் செய்வதற்காக வந்த ஒரு அற்புதமான நாள். அது மட்டும் இல்லாம சும்மாலாம் வரல, நம்மளுடைய மீனாட்சி அவருடைய அண்ணனான பெருமாள் இன்னைக்கு ஏகாதசி வேற, வியாழக்கிழமை நல்லபடியா பாத்தீங்கன்னா ஒரு படைசூழ பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்தாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான இந்த நாள்ல நம்ம திருமாங்கல்ய கயிறு மாத்துறதுங்கிறது சில பேருடைய பழக்கமா இருக்கும். பழக்கம் இல்லாதவங்க கூட திருமாங்கல்யம் நமக்கு அந்த கயிறு பழுதடைஞ்சிருந்தா நம்ம அதை மாத்திக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் நேற்று நைட்டே அதனாலதான் ஒரு ஷார்ட்ஸ்ல கொடுத்துருந்தேன். திருமாங்கல்யம் கயிறு மாற்ற உகந்த நேரம் 8:35க்கு மேல 8:59 கூட நம்ம மாத்திடணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கு பாத்தீங்கன்னா மாங்கல்யம் ஏறினோடனே நம்மளும் பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு நம்மளும் மாங்கல்ய கயிறு மாத்திக்கலாம். அந்த சரடு போட்டுக்கலாம். ஸோ கணவர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையாலேயே நம்ம போட்டுக்கலாம். அந்த லைவ்ல டிவியில வரும்போது நிறைய பேர் கணவர் பக்கத்துலயும் உட்கார்ந்து இருந்தாங்க. அது மாதிரி மாத்திக்கிறாங்க. சில பேர் கணவர் வேலைக்கு போயிட்டாங்க, இல்ல வெளியூர் நாட்டுல இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களே மாத்திக்கிட்டாங்க. அதெல்லாம் டிவியில பார்த்துக்கிட்டு டிவியில என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் எனக்கு என்ன செய்ய முடியுமோ, என் அம்பாளுக்கு என்னுடைய மீனாட்சிக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சேன். இன்னைக்கு ஏகாதசி வேற, மேல பெருமாள் தாயார் லக்ஷ்மியோட சேர்த்து இருப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கிற படம் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே பாத்தீங்கன்னா எப்பவுமே என்னென்ன விசேஷங்களுக்கு என்னென்ன சுவாமியோ அவங்கள வச்சுதான் பூஜை பண்ணுவேன். இன்னைக்கு மீனாட்சி அம்மன் என்கிட்ட வெண்பட்டுல உடுத்தின மீனாட்சி அம்மன் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சுட்டு கள்ளழகர் போட்டோ 18ஆம் படி கருப்போட சேர்ந்த அந்த போட்டோவும் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகர் பெருமான் குலதெய்வம் இவங்களெல்லாம் வணங்கிட்டு நான் தீபம் ஏற்றி நம்மளுடைய மீனாட்சி அம்மனுக்கு சீர் கொண்டு போகணும் இல்லையா. சீர் கொண்டு போறதுக்கு என்னால முடிஞ்சது என்ன அப்படின்னா அட்சதை, மஞ்சள், குங்குமம். இது தாழம்பு குங்குமம், நல்ல வெள்ளி குங்குமச்சுமில்ல குங்குமத்தை நல்லா நிரப்பிட்டு மஞ்சள் வெத்தலையில வச்சிருந்தேன். அதே மாதிரி அச்சதையும் வச்சுட்டு மாங்கல்ய சரடு, அந்த சரடும் அந்த கிழங்கு மஞ்சள் அதுவும் வச்சு அழகா மீனாட்சி அம்மனுக்கு போடுறதுக்காக நான் பாத்தீங்கன்னா அதுல கட்டி வச்சுட்டேன் மாங்கல்யம் மாதிரி. நம்ம தாலி சரடு மாத்தும் போதும், அதாவது தாலி நம்ம கயிறு மாத்தும் போது நம்ம வெறுங்கலத்தோட இருக்கக்கூடாது. அதை போக்குற வரைக்கும் இந்த மாதிரி மஞ்சள் கயிறை பாத்தீங்கன்னா நம்ம கழுத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை கழட்டி நம்ம அந்த உருக்கெல்லாம் கோத்துட்டு கயிறெல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மஞ்சள் கிழங்கு கயிறை நம்ம கழட்டி வைக்கணும். ஸோ நான் இன்னைக்கு கயிறு எல்லாம் மாத்தலை. ஏன்னா என்னோட கயிறு இப்பதான் மாத்தினே, நல்லா தான் இருக்கு அப்படிங்கறனால நான் கயிறு மாத்தல. போன வருஷம் மீனாட்சி திருக்கல்யாணத்தப்ப என் கணவர் கையால் நான் மாத்திக்கிட்டேன். அது இன்னமும் எனக்கு நினப்பு இருக்கு. டிவியில ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நாங்க ஹாலில் உட்காந்து கீழே டிவியில பார்த்துக்கிட்டே பாத்தீங்கன்னா நாங்க மாங்கல்ய சரடு மாத்தி நான் போட்டுக்கிட்டேன். இந்த வருஷம் நான் பண்ணல. நான் ஆனா அம்பாளுக்கு நான் பண்ணியிருந்தேன்.
எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்தது. ரொம்ப எளிமையா தான் பண்ணியிருந்தேன். மஞ்சள் குங்குமம் தான் வாங்கியிருந்தேன், மாங்கல்ய சரடு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம். அதுக்கப்புறம் சீர்தட்டு வைக்கிறதுல நான் வந்து மாதுளம்பழமும் ஆப்பிளும் வச்சிருந்தேன். இந்த நெய்வேதியம் மட்டும் இல்லாம நான் வந்து சமையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடை பாயசம் வந்து செஞ்சிருந்தேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விளக்கு ஏத்திட்டு அவங்களுக்கு முன்னாடி அந்த தாம்பூலம் இதெல்லாம் வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சீர் எடுத்துட்டு வந்து அம்பாளுக்கு வந்து வச்சாச்சு. எனக்கு என்னமோ நம்ம வீட்டுல உண்மையாலுமே ஒரு கல்யாணம் நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்து அம்பாலும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத நான் வந்து மனப்பூர்வமா வந்து உணர்ந்தேன். அப்புறம் கண்ணாடி வளையல், பொட்டு, இந்த மாதிரி பூக்கள், அப்புறம் வந்து அதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து எல்லாம் பண்ணேன். அப்புறம் நிலைவாசல்ல வந்து தீபம்லாம் ஏத்திட்டு குலதெய்வத்தையும் கற்பக விநாயகரையும் வணங்கிட்டு நல்லபடியா இந்த திருக்கல்யாணம் வந்து நடக்கணும், நல்லபடியா வந்து இந்த பூஜை வந்து முடிவடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா வேண்டிக்கிட்டேன். குலதெய்வத்தையும் வந்து வேண்டி குலதெய்வ விளக்கம் ஏத்திட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மீனாட்சி அம்மாளுக்கு உரிய அந்த வெள்ளி தீபம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஏத்தி நல்லபடியா சாமி கும்பிட்டேன். மதுரையில இருக்கவங்க நினைச்சு பாருங்க, நமக்கே இங்க இருக்கும் போதே இப்படி இருக்குன்னா மதுரையில இருக்கவங்க எப்படி இருக்கும். சமயபுரம் பூச்சொரிதல்ல இருந்தப்ப என் மைண்ட் வந்து எப்படி அந்த சந்தோஷமா இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இன்னைக்கு இருந்துச்சு. என்னமோ எனக்கு மதுரையிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. அந்த கோவில்ல அங்க இருக்கிற மாதிரியே இருந்தது, டிவி ஓடிக்கிட்டே இருக்கவும். இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை பத்தி நம்ம சொல்லும் போது இன்னொரு விஷயம் சொல்லணும். அதுல வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சாப்பாடு வடப்பாயசத்தோட எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பாடு போடும்போது அந்த சாப்பாடு இதெல்லாம் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா மழை போல வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா கால்வாசி தான் வந்து சாப்பாடு வந்து தீர்ந்துருந்துச்சான், மீதி வந்து அவ்வளவு சாதம் இருந்துச்சான். அப்ப வந்து மீனாட்சி அம்மா வந்து சுந்தரேஸ்வரர் சாமிகிட்ட வந்து கேட்கும்போது, சிவபெருமான்கிட்ட கேட்கும்போது இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு குண்டோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை வந்து சாப்பிட சொன்னாராம். அப்புறம் வந்து அவங்களும் சாப்பிட்டாங்களாம். ஆனா வந்து தாகம் வந்து அடங்கவே இல்லையா, எல்லா தண்ணியும் குடிச்சு பார்த்தாங்களாம், தாகமே அடங்கலையா. என்னோட தாகம் வந்து தீரணும் தீரணும் 2 பேரும் வந்து அலமோதினப்பதான் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து கை வச்சு உருவான நதி தான் அந்த வைகை அப்படிங்கிற நதி. அந்த நதி உருவாச்சு அவங்க தாகம் வந்து தீர்ந்துச்சான். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவில வந்து இந்த மாலை மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி மாலை மாத்துவாங்க இல்லையா, அந்த மாலை மாத்தினா நானும் வந்து மாலை வந்து காமிச்சு அந்த மல்லிகைப்பூ சரடுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மாலை போட்டேன். அதுக்கப்புறம் வந்து டிவில வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு திருமாங்கல்யம் வந்து கட்டினது. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா 8:49 அந்த மாதிரி சமயத்துல கட்டினாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யத்தை வந்து சாத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லபடியா வேண்டிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மதுரையில இருக்க மக்களுக்கோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னா, நம்ம வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா எப்படி வந்து நம்ம செய்வோமோ அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில தான் வந்து இந்த கல்யாண வைபவத்துல கலந்துக்குவாங்களாம். ஸோ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரிதான் நானும் நினைச்சு பண்ணேன். என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து செஞ்சு பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. நான் வந்து ஆப்பிள், மாதுளை இதெல்லாம் வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து மாங்கல்யம் சாத்தின உடனே அந்த நெய்வேதியம் வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு நானும் வந்து என்னுடைய திருமாங்கல்யத்திலையும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து அழகு பார்த்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா யுக யுகமா நடந்துகிட்டு இருக்க ஒரு திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து தெய்வானையோட வந்து பாத்தீங்கன்னா வந்து நடத்தி வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளை எப்படி வந்து பெற்றோருக்கு வந்து நடத்தி வைக்க முடியும் அப்படின்னா நிறைய இருக்கு. 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் நம்ம வந்து நடத்துறோம் இல்லையா, மனுஷங்க நம்மளே பண்ணும்போது கடவுள் அவங்களோட பிள்ளைகள் வந்து எப்படி பண்ணுவாங்கங்கிறது இது ஒரு அழகிய ஒரு சான்று. அதனாலதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, சிவபெருமானையும் அந்த பார்வதி தேவி, விநாயகர் பெருமான், முருகனோட இருக்கிற அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம குடும்பத்துல இருக்க ஒற்றுமை வந்து நல்லபடியா இருக்கும்னு அடிக்கடி சொல்லுவேன். அப்புறம் வந்து கல்யாணம் முடிஞ்சா பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழமும் கொடுப்பாங்க இல்லையா, அதனால நானும் வந்து பாத்தீங்கன்னா பாலும் பழமும் வந்து சிவபெருமான் அந்த லிங்கம் வந்து கீழே வச்சிருந்தேன் மீனாட்சி அம்மனுக்கு கீழே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி தாயாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாலும் பழமும் ஊட்டிட்டு அதுக்கு இடையில சாப்பாடும் வந்து ரெடி ஆயாச்சு. சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப எளிமையா சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், சாதம், அப்புறம் வடை, அப்புறம் பாயசம், பருப்பு பாயசமும் வச்சிருந்தேன். அப்புறம் அப்பளம், இது எல்லாமே வந்து செஞ்சு நல்லபடியா வந்து வெள்ளி தட்டுல வந்து சாப்பாடு வந்து வச்சிருந்தேன். இலை வந்து நம்ம போடக்கூடாது இல்லையா, அதனால வந்து இலை வந்து நான் போடலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு ஒரு கல்யாண சமையல் சாதம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செஞ்சிருந்தேன். எனக்கு வந்து இது மனசு திருப்தியா இருந்தது. என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ சந்தோஷமா பேசுறேன் அப்படின்ட்டு. நானும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மங்களகரமா இன்னைக்கு வியாழக்கிழமைங்கனால அதுவும் நம்ம மீனாட்சிக்கு உரிய பச்சை நிறம் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் கலந்த ஒரு புடவையும் கட்டிட்டு நல்லபடியா கண்ணாடி வளையல எல்லாம் போட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிஸ்கா, இன்னைக்கு அந்த வெயில் கூட எனக்கு தெரியல அவ்வளவா, அதனால வந்து சந்தோஷமா வந்து சாமி வந்து கும்பிட்டு வடை பாயசம் எல்லாம் வச்சு நல்லபடியா வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி
உங்க வீட்லயும் மீனாட்சி படம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இப்ப செய்யலைனாலும் நீங்க சாயங்காலம் ஒரு சின்ன ஒரு பிரசாதமாக செஞ்சு மீனாட்சி அம்மனுக்கு வந்து வைங்க. அவங்களுடைய வீரம், அந்த துணிச்சல், அதே மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு குடும்ப தலைவினா எப்படி இருப்பாங்க, இப்ப இருக்க பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதாவது வீட்டையும் பாத்துக்குவாங்க, வெளியே வேலைக்கு போறாங்க இல்லையா, அதேதான் மீனாட்சி அம்மனும். அந்த மாதிரி இருக்க பெண்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் ஒரு சிறந்த உதாரணமா நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதுரை ஆண்ட ஒரு அரசாலும் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெண். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 மாதம் வந்து மதுரையை வந்து அவங்க ஆட்சி செய்வாங்க. மீதி இருக்க 8 மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுந்தரேஸ்வரர் வந்து ஆட்சி செய்வாராம். சோ வந்து பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் பகிர்ந்து அந்த ஒரு ஆட்சி செய்யறத கூட பகிர்ந்து, யார் பெரியவங்க யார் சின்னவங்க இல்லாம, ஈகோ இல்லாம நல்லபடியா வந்து மதுரையை வந்து ஆட்சி செய்து மக்களை வந்து காப்பாத்துறாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பெண்கள், ஒரு சில பெண்கள் வேணா இப்படி வேணா இருக்கலாம், ஆனா நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து குடும்ப தலைவியாயும், அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து நல்ல தாயாகவும் நல்ல மருமகளாகவும் இருந்துட்டு வெளியேயும் வந்து வேலை செய்யற இடத்துலயும் நல்ல ஒரு பேரோட நல்ல சாதிக்கிற ஒரு பெண்ணாவும் இருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் தான் நான் சொல்லுவேன். சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வணங்கும் போது அந்த கதைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டே நான் வந்து பூஜை பண்ணும்போது என் மனசுல இவ்வளவு விஷயம் இருக்கா மீனாட்சி அம்மனுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப ரொம்ப பெருமையாவும் இருக்க பெண்ணா பிறந்ததுக்கு மீனாட்சி அம்மனை வந்து வழிபடுற பாக்கியமும் அவங்கள பாக்குற பாக்கியமும் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் வந்து மீனாட்சி கோவிலுக்கு வந்து அடிக்கடிலாம் போனது கிடையாது, 2 தடவை தான் போயிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா அதுவே எனக்கு மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. ரொம்ப அவங்களோட அழகும் அதனுடைய வீரமும் அந்த கர்வமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிக்கிறதே பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் ரொம்ப ஒரு கம்பீரமா நிற்பாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம்ங்கிறது நம்மளை அடிமைப்படுத்துறது இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்னோர்கள் வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தா கூட அதையும் பாருங்க எவ்வளவு பெண்கள்லாம் துணிச்சலாவும் வீரமாவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மீனாட்சி அம்மன் நம்மளுடைய பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனான, நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெண் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்மளை சுமங்கலியா காக்கக்கூடிய ஒரு தாய். நம்ம பிள்ளைகள் வந்து அழுதா அவங்களால தாங்க முடியாது. மதுரையில இருக்க மக்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே மீனாட்சி அம்மன் நினைக்கிற அத்தனை பேருமே அவங்கள வந்து தாயா தான் ஏத்துக்குவாங்க. அவங்களும் நம்மள பிள்ளைகளா தான் பாக்குறாங்க. ஸோ வந்து சந்தோஷமா வந்து காக்காவுக்கும் வந்து சாதம்லாம் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இன்னைக்கு கோமாதாவும் வந்துட்டாங்க. அவங்க வந்தாலே போதும் நமக்கு அத்தனை பேரோட ஆசையும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து நல்லபடியா வந்து பச்சரிசி வெல்லம் அந்த பழம்லாம் சாப்பிட்டு நல்லபடியா வந்து கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சந்தோஷத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.